சென்னையில் குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் ரயில் சேவை இன்று முதல் தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரகுமார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் சேவை இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? இது குறித்த விரிவான தகவல்கள். வணக்கம் வீரகுமார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? விரிவான தகவல்களை வழங்கலாம். வரை செல்லக்கூடிய இந்த புறநகர் மின்சார ரயிலினுடைய சேவை என்பது நவீன குளிரூட்டப்பட்ட குளிர்சாதன வசதிகளோடு கூடிய குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில் சேவையாக இன்றிலிருந்து சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு அல்டிமேட்டட் கிளாசிக்கலான ஒரு ட்ரெயினாக இந்த புறநகர் மின்சார ஏசி ட்ரெயின் என்பது செயல்பட்டு வருகிறது. இன்று காலை 7 மணியிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு வரையிலான இந்த முதல் தொடக்கமானது தொடங்கி பயணிகள் உற்சாகமாக ஆர்வத்தோடு இதில் பயணம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கோடை வெயில தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சூழ்நிலையில் இந்த மின்சார புறநகர் ரயில்களில் இந்த ஏசியை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது புறநகர் ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளிடையே பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அப்படி இந்த ரயிலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக இந்த ரயில் என்பது அனைவருக்குமான ஒரு ரயிலாக, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவருக்குமான ஒரு ரயிலாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த பயிற்சி ஆலை ICF சென்னையில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில்கள் பயணிகளினுடைய வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ரயிலினுடைய நேரத்தை பொறுத்தவரையில் காலை 7 மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து ரயில் என்பது புறப்படுகிறது. அதே போல் 10:30 மணி, மாலை 3:45 மணியிலிருந்து இரவு 8:30 மணி, மொத்தம் 3 பயணங்களாக இந்த ரயில் என்பது சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை செல்லவும் இருக்கிறது. இதனுடைய பயண கட்டணத்தை பொறுத்தவரையில் 35 ரூபாயிலிருந்து 105 ரூபாய் வரை இந்த பயண கட்டணம் என்பது நிர்ணயிக்க செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் உள்ள சிறப்பு வசதிகள் என்பது முழுமையான குளிர்சாதன வசதியோடு இருக்குது. நம்ம சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கோ அல்ல சென்னையிலேருந்து திருச்சிக்கோ மதுரைக்கோ செல்லக்கூடிய அந்த ஏசி ட்ரெயினில் என்னென்ன வசதிகள் இருக்குமோ அந்த வசதிகள்லாம் இந்த ட்ரெயினில் இருக்குது. குறிப்பாக பயணிகளுக்கு வசதியான வடிவமைக்கப்பட்ட இருக்கைகள் இந்த ரயிலில் போடப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையங்கள் மற்றும் பயண விவரங்களை காட்டக்கூடிய வகையில் டிஜிட்டல் திரைகள் என்பது இங்கு போடப்பட்டிருக்கிறது. அதே போல பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக CCTV கண்காணிப்பு என்பது இந்த ரயில் முழுவதுமே போடப்பட்டிருக்கிறது. அவசர தொடர்பு வசதிகள், பயணிகள் அவசர காலங்களில் உதவி பெற தேவையான அந்த தொடர்பு வசதிகளும் இதில் போடப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எளிமையாக இந்த ரயிலில் ஏறி இறங்குவதற்கு கூடிய வசதிகள், குறிப்பாக ரயிலில் செல்லும் போது யாரும் வெளியே விழுந்துடக்கூடாது என்பதற்காக அந்த அடைக்கப்பட்ட தானியங்கி கதவுகளும் இதில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில் நிலையத்தில் பெரியவர் முதல் சிறியவர்கள் வரை மிகவும் ஒரு ஆனந்தத்தோட பயணம் செஞ்சுட்டு வராங்க. நம்ம கூட பயணம் செய்திருக்கக்கூடிய பயணிகள்கிட்ட நேரடியாக பேசலாம். சார் வணக்கம் சார். இந்த புறநகர் மின்சார ரயில்களில் ஏசி பெட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க, எப்படி சார் இருக்கு? முதலா பயணம் செஞ்சிருக்கிறீங்க, சொல்லுங்க சார். அருமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் முன்னாடியே வந்திருக்கணும். டெல்லி, பாம்பே எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கணும். இது ரொம்ப அருமையா இருக்கு. எஸ்பெஷலி லேடிஸுக்கும் குழந்தைங்களுக்கும் அருமையா இருக்க போகுது. இதை 3 ட்ரிப்பு போட்டிருக்கதை இங்கே இன்க்ரீஸ் பண்ணணும். ரேட் வைஸ் நல்லா இருக்குது. டிக்கெட் ரேட்டு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பீக் ஹவர்ஸ், ஆஃபீஸ் ஹவர்ஸில் நீங்கள் பண்ணணும். ஆஃபீஸ் ஹவர்ஸில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா லேடிஸுக்கு நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும், என்ஜாய் பண்ணும். சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த திட்டத்தை கொண்டு வந்து சோதனை ஓட்டத்தோட முறைப்படுத்தி ஒரு பாதுகாப்பான பயணமாக கொண்டு வந்திருக்காங்க. என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அருமையாக இருக்குது, கிளாசிக்கலாக இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்க ஒரு இதை நல்லா எல்லாருமே பப்ளிக் யூஸ் பண்ணிக்குவாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஆட்டோவில் இங்கேருந்து தாம்பரத்துக்கு போகணுன்னா 500 ரூபா ஆகுது. இதெல்லாம் டிக்கெட்டும் நல்ல இதாக இருக்குது, அருமையாக இருக்குது. என்ஜாய் பண்ண போகிறது லேடிஸ் தான் இருக்கும், மேக்ஸிமம் லேடிஸாக இருக்கும்.
இந்த ட்ரெயினில் பயணம் செய்திருக்கக்கூடிய பயணிகள் பேசியதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக அனைவருமே பயணம் செய்யக்கூடிய வகையில் ஒரு பாதுகாப்பான பயணமாக இந்த ரயில் நிலையம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மோட இரு பெண்கள் இணைந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம், ஒரு புறநகர் ரயிலில் ஒரு மின்சார வசதியோட ஏசி குளிரூட்டப்பட்ட வண்டியில் பயணிக்கிறீங்க, எப்படி மேடம் இருக்குது இந்த பயணம்? ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல, சாதாரண ட்ரெயின் தான் இருக்கும்னு நினச்சோம். பட் இது வந்து உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்ல அரேஞ்ச்மெண்ட்லாம் நீட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்குது. இதில் ட்ராவல் பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் கன்வீனியண்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு என்ன மேடம் சொல்ல விரும்புகிறீங்க? மத்திய அரசு மக்களுடைய நலனை இந்த அளவு கருத்தில் எடுத்துட்டு மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும், நல்லா ஹாப்பியாக பயணம் செய்யணும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மக்கள் எல்லாருடைய சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், இந்த பயணம் எப்படி மேடம் இருக்கு? எத்தனை நாளா எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க? முதல் தடவையா ஏசி கோச்ல பயணம் செய்யறது எப்படி இருக்கு? நான் அடிக்கடி செங்கல்பட்டு போவேன், ஆனால் இந்த பயணம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா வெயிலுக்கு, இந்த சென்னை வெயிலுக்கு வந்து இந்த ஏசி ட்ரெயின் வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, இது ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்கல்ல, அதனால் நிறைய பேர் இனிமேல் பயணம் செய்வாங்கன்னு நம்புகிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய பயணிகள் நம்மள்கிட்ட பேசினதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக கட்டணத்தினுடைய நிலவரம் என்பது 35 ரூபாயிலிருந்து 105 ரூபாய் என்பது இந்த குளிரூட்டப்பட்ட மின்சார ரயில்களுக்கு போதுமானதாக இருக்கும் எனவும், மிகவும் பாதுகாப்பான பயணமாக இந்த பயணம் இருக்கிறதாகவும், மத்திய அரசு மக்களினுடைய நலனை மையமாக கொண்டு பொதுமக்களினுடைய சேவைக்காக சென்னையை உலகத்தர அளவில் கொண்டு செல்லக்கூடிய வகையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குளிரூட்டப்பட்ட மின்சார ரயிலுக்கு பொதுமக்கள் தங்களுடைய நன்றிகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறார்கள். அபிராமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வீரக்கும் வணக்கம். தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சியை அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார். நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆழ்த்திட வாருங்கள், எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.